அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நான் இப்ப மகாராஜான்ற ஒரு படத்துல, அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்துல, ஒரு வெற்றிக்கூடிய படத்துல, ஒரு தமிழ் சினிமாவை கொண்டாடக்கூடிய படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த நிக்லனுக்கு ரொம்ப நன்றி. அவரு எனக்கு ஒரு 10-15 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் ஆச்சு. சில படங்கள் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த படத்துல நடிச்சதை வச்சு நிறைய பேர் எனக்கு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 2-3 கம்பெனில கூட நடிக்க அடுத்தது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல. இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அதனால அவரோட எல்லா படத்துலயுமே நடிச்சிருக்கேன். அவரு நாளை இயக்குனர் பண்ண ஷார்ட் பிலிம்ல கூட நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா சீசன் 3ல இருந்து எனக்கு டைரக்டர் நல்லாவே தெரியும். அதுல இருந்து எனக்கு ஷார்ட் பிலிம்ல நீங்க நடிச்சீங்க? இல்ல, சிரிப்பு வரலன்னா நாங்க பொறுப்பு அல்லன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணார்ல, அந்த ஷார்ட் பிலிம்ல நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். புன்னகை வாங்கின கண்ணீர் வருஷத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், சும்மா கூட சப்போர்ட்டா. அந்த குரங்கு பொம்மையில நடிச்சீங்களா? குரங்கு பொம்மையிலே நடிச்சிருக்கேன். அதான் நிதிலன் சார் எந்த படம் பண்ணாலும் நாங்கெல்லாம் அவரோட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. நாங்க ஒரு 4-5 பேர் இருக்கோம். அந்த 4-5 பேருமே எப்பயுமே ஒரு சின்ன சின்ன கேரக்டர்னாச்சும் கண்டிப்பா பண்ணிடுவோம். திருடன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருந்தீங்க மகாராஜா. ஆமா. அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ், ஏதாவது டைரக்டர் சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சீங்களா, இல்ல நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இல்லைங்க, நான் அதுக்கு பயங்கர பெருசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இவ்வளோ திருடர்கள் இருக்காங்கல்ல, அதுல யாரு என்னைய மாதிரி இருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி இப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலங்க. டைரக்டர் அவரோட ஐடியாலஜில இந்த மாதிரி நீ பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரு என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அவரு தான் எனக்கு எப்படி நடக்கணும், எந்த ஆங்கிள் போகணும், எப்படி பார்க்கணும், என்னென்ன பண்ணணும், இந்த பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு. ஆக்சுவலா என்னன்னா, அவரு சொல்றத கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆனா அவர் பேசுறது கொஞ்சம் டக்குன்னு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப இல்ல, அவர் பேசுறது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ரொம்ப எப்படின்னா ஒரு மெதுவா தான் பேசுவாரு. ஆனா அவர் சொல்றத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆனா புரியுற மாதிரி சொல்லிடுவாருங்க. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா பண்ணிடலாம், சூப்பரா நடிச்சிடலாம். அவரு எப்படி சொன்னா, ஏங்க நான் என்ன அவர்கிட்ட ஒரு குண்டான கொடுத்து இதை நடிக்க சொன்னா கூட அதை நடிக்க வச்சிருவாருங்க. அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, ஒரு உயிருள்ள மனிதனுக்கும் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்குமே அந்த எப்படி சொல்லணும்னா அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும். வித்தியாசப்படுத்தின ரெண்டுமே ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு சப்ஜெக்டா கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி டீட்டெயில் பண்ணுவாரு அவர். இந்த படத்துல நீங்க நடிகரா மட்டும் இருந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, நான் அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணல. ஆனா ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்திருக்கேன். எனக்கு கதை முன்னாடியே தெரியும். அந்த கேரக்டரேஷன் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்துல நடிச்சாலும் நடிக்காட்டியும் அவரோட படத்துல நாங்க என்னைக்குமே நாங்க ஒரு 6-7 பேர் இருக்கோம். அவங்க எப்பயுமே இருப்போம். அவரோட படத்துல ஏதோ எங்களோட பங்கு கண்டிப்பா அதுல இருக்கும். அவரு எங்களை விட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் என்னைக்குமே எப்படின்னா ரொம்ப ஏழ்மையா ஆரம்பத்துல இருந்தவங்க யாரையுமே அவர் இன்ன வரைக்கும் கைவிட்டதே கிடையாது. அவரு சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ, அவங்கள யாருமே இன்ன வரைக்கும் கைவிட்டதே கிடையாது. ரொம்ப மென்மையான மனிதர் அவர். ஆடியன்ஸ் கூட போய் தியேட்டர்ல பாத்தீங்க? கண்டிப்பா. என்ன சொல்றாங்க ஆடியன்ஸ்? செம ரெஸ்பான்ஸுங்க, சரியான ரெஸ்பான்ஸ். நானும் டைரக்டர் எல்லாருமே ஒரு 4-5 தியேட்டர்கள் எல்லாம் போனோம். டைரக்டர் நானும் எல்லாம் போய் பார்த்தோம். பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் அவர் கை தட்டணும், எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு அவர் யோசிச்சாரோ அந்தந்த இடத்துலலாம் அவர் நினைச்சபடி கரெக்டா நடந்துச்சு. நடந்திருக்கு. அத நீங்களே பார்த்திருப்பீங்களே, எவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. சரி, நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா இந்த நேயர்கள் எல்லாம் எல்லாருமே படத்துல போய் பாருங்க, கரெக்டா தியேட்டர் போய் பாருங்க. அதோட எப்படி சொல்லணும்னா, ஒரு பெண்ணை பெத்த அம்மா அப்பா யாரா இருந்தாலும் இந்த படம் அவ்வளவு கனெக்டிவா இருக்கும், பயங்கர கனெக்டிவா இருக்கும். சேதண்ணன், நட்டி அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், நம்ம கல்கி ராஜா,
ஷாகர், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப சேதன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு பிரித்லயே இருக்கும், ஒரு மூச்சோட கணத்திலேயே ஆக்டிங் பண்ணிருப்பாரு. அது மேக்சிமம் நீங்க எந்த படத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க. அவரு ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு சொரப்பி மாதிரிங்க அவரு. இறக்க இறக்க அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வேணுமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த படம் வந்து டைரக்டர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, ஆமா ரொம்ப வருஷமா தெரியும்னு சொன்னீங்க. ஆமா படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சீன் தான் வரீங்க. ஆமா த்ரோட்டான ஒரு கேரக்டர், இந்த கல்கி நடிச்ச ஒரு கேரக்டரோ, ஆஹ் இல்ல வேற ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கதை நடக்குது, ஆஹ் அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் கேட்டிருக்கலாம். இல்ல அது ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு தெரியும் எந்த கேரக்டர். நாங்க வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. அவர் எப்படி சொல்றேன்னா கம்பல் பண்ணி கொடுக்கறது, அது நம்ம அவரு பிக்ஸ் பண்ணணும், இதுதான் வேணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே அது மாதிரி எனக்கு இந்த கேரக்டர் வேணும் அந்த கேரக்டர் வேணும்னா கட் அண்ட் ரைட்டா எல்லாம் கேட்க மாட்டோம். அண்ணன் கூப்பிடுவாரு, கூப்பிட்டா துரை நீ இதை பண்ணு, ராமன் இதை பண்ணு, கல்கி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதே நாங்க பண்ணிடுவோம். அவ்வளவுதான். வாலண்டரியா போயிட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் ஒருத்தர் வந்துட்டாருனாவே மத்தவங்க எல்லாருமே வந்த மாதிரி தான் அவரு வெற்றி. அவரோட வெற்றி தான் எங்களோட வெற்றி. அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா. அதுதான் உண்மை. அவர் ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுதானே பெருமை. கண்டிப்பா ஃபியூச்சர்லயும் அடுத்தது நெக்ஸ்ட் அவர் இந்த ஒரு படத்தோட முடிக்க போறாரா, எவ்வளவோ படம் பண்ண போறாரு. நாங்களே அவர் கூடயே தான் டிராவல் பண்ண போறோம். நாங்களும் வெளியில படங்கள் பண்றோம். இந்த படம் பார்த்துட்டு டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணி வாழ்த்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ரெலின் படத்தை என்ன சொல்லியிருக்காரு, ராகேஷ் சார் சொல்லியிருக்காரு, பேச்சுலர் சார் சதீஷ் சார் சொல்லியிருக்காரு. போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. போன் பண்ணல, நேர்ல பார்த்து சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஒரு 4-5 டைரக்டர் இருக்காங்க. அவங்க பேர்லாம் சரியா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இப்ப குரங்கு படல்னு பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த அந்த டைரக்டர் அவரு சொன்னாரு. அப்புறம் மலைன்னு சொல்லிட்டு முருகர் சார், யோகி பாபு ஹீரோ பண்ணாரு, அந்த டைரக்டர் பேசினாரு. நிறைய டைரக்டர் பேசினாங்க. பாண்டி சொன்னாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நிறைய பேர் பாராட்டினாங்க. இது இல்லாம 2-3 படங்களும் கமிட் ஆயிருக்கேன். இந்த அதுல என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல அதுல என்ன கேரக்டர்னு அவங்க சொல்லல, கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால எனக்கு ஒரு 4-5 படங்கள் கமிட் ஆயிருக்கு. அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது தெரியும். ஏன்னா நம்ம முன்னாடியே கதை கேட்டு இது மாதிரி பண்றதுக்கு ஒண்ணும் முடியாது. அவங்க அந்த டைம்ல கூப்பிட்டு என்ன சொல்ல போறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போறேன். அவ்வளவுதான். ஆமா, 3 படம் கமிட் ஆயிருக்கு. ஆமா, ஒரு 4 படம், ஒரு 3-4 படம் கமிட் ஆயாச்சு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மகாராஜா மூலமா நீங்க ஒரு நடிகரா வெளியே தெரிஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நெருடலா இருந்ததா? எது? மகாராஜா படத்துல நடிச்சீங்க, திருடனா நடிக்கிறமே ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? என்னங்க அதெல்லாம் என்னங்க, நடிப்பு தானங்க, எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தானங்க. திருடனா நடிச்சா என்ன, போலீஸா நடிச்சா என்ன, எந்த கேரக்டர் பண்ணாலும் அவங்க குடுக்கற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டாவே போதுமே. வேற எதுவுமே பெருசா தேவையில்லை. அவங்க டிசைட் பண்றது தானே. நன்றி 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 நன்றி.